ராஜகுரு கொடுமுடி இவர் ஒரு ஜாதக அடிப்படையிலான கேள்வியை கொடுத்துருக்கார். மிக நீண்ட கேள்வி, ஜாதக அடிப்படையிலான கேள்வி. இந்த ஜாதக அடிப்படையிலான கேள்வியை கையில் ஜாதகம் இல்லாமல் நான் பதில் சொல்லவே முடியாது. இவருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் ராஜகுரு கொடுமுடி, நீங்கள் கேட்டிருக்கிறது ஜாதக அடிப்படையிலான கேள்வி. இதுக்கு ஜாதகம் இல்லாமல் பதில் சொல்ல முடியாது. நான் ஜாதகத்தை பார்க்குறத நிறுத்தி பல வருஷம் ஆச்சு. ஆகையினால என்கிட்ட இதுக்கு பதில் இல்லை, இந்த கேள்விக்கு விடையும் இல்லை. நீங்கள் வேறு விதமான கேள்வியை என்கிட்ட கேட்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த கேள்வியை நான் தவிர்த்துட்டேன். அடுத்து கோமகன் யாழ்ப்பாணம். இவர் கேட்டுக்கொள்ள கேள்வியும் மறுபடியும் பழைய கேள்வியே திருப்பி கேட்டிருக்கார். ஆனால் அவரே சொல்லிவிட்டார், அவரே அதை சொல்லிட்டார். ஆனால் பின்னால் ஒரு நுணுக்கமான விஷயத்தை குறிப்பிடுறார். அதனால் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. யார்? கோமகன் யாழ்ப்பாணம், இலங்கையிலேருந்து கேட்டிருக்கார். ஆர்வத்தோடு கேட்டிருக்கார். ஆனால் அவர் கேள்வி முதல்லையே நான் இதுக்கு பதில் சொல்லியிருக்கேங்கிறத சொல்லிட்டார். பல ஜோதிட மேதைகளின் அயனாம்சத்தில் எதை பின்பற்றுவது என்ற கேள்விக்கு விடை அளித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். எனினும் அது தொடர்பாக கேள்வி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டார். அது தொடர்பான கேள்வி, ஒரு சந்தேக கேள்வி இருக்குது என்கிட்ட, நான் கேட்குறேன் ஐயா, இதுக்கு கொஞ்சம் பதில் கொடுங்கோ அப்படின்னு ஆர்வமாக கேட்குறாரு. கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பில்லை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னாலும் இவர் ஒரு நுணுக்கமான ஒரு கேள்வியை கேட்குறாரு. அந்த நுணுக்கமான கேள்விங்கிறதுனால இவரும் தெரிஞ்சுக்கிட்டும் பதிலை பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கும் இது பயன்படும். ஏனைய அயனாம்சங்களோடு ஒப்பிடும்போது, நல்ல கவனிங்க, இது நல்ல கேள்வி இவர் கேட்டிருக்கார். ஃபஸ்ட் கிளாஸ் கேள்வி, என்ன ஆற்ற கேள்வியை கேட்டிருக்கார். புரியுதா? சாதாரண கேள்வி இல்லை, நல்ல கேள்வி. ஏனைய அயனாம்சங்களோடு ஒப்பிடும்போது ராமன் அயனாம்சம் ஒரு பாகை 26 கலை வித்தியாசப்படுகின்றது. திசா புத்திகளில் 5-6 மாதங்கள் அளவுக்கு வேறுபாட்டினை காட்டுகின்றது. பி.வி. ராமன் உங்களின் மானசீக குரு என்பதுடன் உலகறிந்த ஜோதிடரும் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு, அயனாம்சம் பலவாறு இருந்தாலும் உண்மை ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். எவ்வளோ அழகாக கொண்டு வந்து சேர்த்துருக்காரு பார்த்தீங்களா கேள்வியை. நல்லா கேட்டு கரெக்டாக கொண்டு வந்து ஒரு பாயிண்டில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார். நல்ல ஞானம் இருக்குது இவர்கிட்ட, ஜோதிட ஞானம் நிறைய இருக்குது, ஜோதிட ஆர்வமும் இருக்குது, தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் இருக்குது, அதுக்காக உழைப்பும் இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். நல்ல கேள்வி கேட்டதனால். அதாவது நான் முன்பதிவில் சொல்லும்போது ஒருத்தர் என்ன கேட்டார், 8 டிகிரி வித்தியாசம் வரும்னு கேட்டார். அயனாம்சத்தில் 8 டிகிரி வித்தியாசம் வருதுங்க. நான் என்ன சொன்னேன், இல்லை வராதுங்க, 2 டிகிரிக்கு உள்ளத்தான் வரும் அப்படின்னு சொல்லும்போதே நான் ஏன் அந்த 2 டிகிரிங்கிறத கொண்டு வந்தேன்னா, இந்த ராமன் அயனாம்சத்தில் இந்த 1.26 கலை அளவுக்கு வித்தியாசம் வருதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் 2 டிகிரி அளவுக்கு வேணால் வரலாமே, 2 டிகிரிக்கு உள்ளத்தான் வருமே தவிர அதுக்கு மேலே அயனாம்ச வித்தியாசம் வராதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி பிரகாரம் ராமன் அயனாம்சத்தில் ஒரு பாகை 26 கலை வித்தியாசம் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த பதிலை கொடுத்தேன். 2 டிகிரிக்கு உள்ளத்தான் அயனாம்ச வித்தியாசம் வரும்னு ஏன் சொன்னேன்னா, இந்த 1.26 பாகை அளவுக்கு வித்தியாசம் வருதுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஆரம்பத்தில் டாக்டர் பி.வி. ராமனுடைய எஃபிமெரிஸையும் அயனாம்சத்தையும் பயன்படுத்தி பார்த்தேன். அவருடைய புத்தகங்களெல்லாம் படித்திருக்கும்போது அந்த அயனாம்சத்தையும் அந்த எஃபிமெரிஸை மட்டும் நான் பயன்படுத்த மாட்டேன்னா, ராமன்ஸ் 110 இயர்ஸ் எஃபிமெரிஸ், 110 வருஷம் எஃபிமெரிஸையும் பயன்படுத்தி அவருடைய அயனாம்சத்தையும் பயன்படுத்தி நான் பார்த்ததில் எனக்கு அது சரியாக வரல.
ராமன் ஐநாம்சம் எனக்கு ஒத்து வரலை, நான் அதை பயன்படுத்திக்கலை, நான் வழக்கத்துக்கு அதை கொண்டு வரலை, அதை விட்டுட்டேன். ஆகையினால இந்த 1.26 டிகிரி வித்தியாசம் இருக்குது. இதனால் புத்திகளினுடைய அடிப்படையில் வித்தியாசம் வரும். சமயத்தில் ரொம்ப நெருக்கமாக போகக்கூடிய நேரத்தில் லக்னமும் மாறுபடலாம், ராசியும் மாறுபடலாம், நட்சத்திரமும் கூட மாறுபடலாம். மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. 1.26 டிகிரியில் இந்த சந்தியில் வரும்போது சமயத்தில் லக்னம் மாறி வருது. நானே கண்டிருக்கேன். அப்படி லக்னம் மாறி வருகிறத பார்த்து நான் செக் பண்ணி, ஓ இது லக்னம் மாறுது, இந்த லக்னத்துக்கு அந்த லக்னத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்க்கும் பொழுது இந்த ஐநாம்சம் எனக்கு ஏற்புடையதாக இல்லை. நான் ராமன் ஐநாம்சத்தை பின்பற்றவில்லை. அப்புறம் பல ஐநாம்சத்துங்களையும் பார்த்துருக்கேன். நான் கொஞ்சம் வாசன ஐநாம்சத்தை கொஞ்சம் காலம் பயன்படுத்திட்டு வந்தேன். அப்புறம் லகரீஸ் ஐநாம்சம் எனக்கு ஒரு தோதாக இருந்ததுனால நான் லகரீஸ் ஐநாம்சத்தையே எடுத்துக்கிட்டேன். ஆகையினால் இவர் கேட்டிருக்க கேள்வி, ஒரு பாகை 26 கலை வித்தியாசப்படுகின்றது என்பது உண்மைதான். ராமன் ஐநாம்சம் ஒரு பாகை 26 கலை லகரீஸ் ஐநாம்சத்திலிருந்தோ மற்ற ஐநாம்சத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த வித்தியாசம் இவ்வளோ வரத்தான் செய்யும், வருது. ஆகையினால் ராமன் ஐநாம்சத்தை நான் எடுத்துக்கல. ஆகையினால் அதை பற்றி ஒரு பெரிய வியாக்கியானம் எதையும் நான் இங்கே கொடுக்க விரும்பலை. ஏன்னா நான் பயன்படுத்தலை, அதை நான் எடுத்துக்கல, நான் விட்டுட்டேன். பல புத்தகங்கள் படிச்சிருக்கேன், அவரை என்னோட மானசீக குருவாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவருடன் பல மாநாடுகளில் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அவர் கையால் தான் எனக்கு ஜோதிஷ் வாசஸ்பதி பட்டயமே கொடுக்கப்பட்டது. ஈரோடு மாநாட்டில் பிஎஸ் ஐயர் ஏற்பாடு செஞ்சு, எனக்கு என்னுடைய குருநாதர் பிஎஸ் ஐயர் ஏற்பாடு செஞ்சு அவர் கையால் தான் எனக்கு ஜோதிஷ் வாசஸ்பதி பட்டம், ஜோதிஷ் வாசஸ்பதி என்றால் வானசாஸ்திர நிபுணர்னு அர்த்தம், பட்டம் கொடுக்கப்பட்டது. அவர் கையால் தான் வாங்கினேன். அப்போ வலம்புரி ஜான், சௌந்தரம் கைலாசம்மா, கேரளா ஜாம்பவான்கள் எல்லாம் இருந்தாங்க அப்போது. ஆமாம், என்னுடைய மானசீக குருநாதர் ராமன் தான். பிஎஸ் ஐயர் என்னுடைய குருநாதர். இருப்பினும் நான் ராமன் ஐநாம்சத்தை எடுத்துக்கொள்வேன். ஏன் எடுத்துக்கல? எனக்கு அது சரி வரல அனுபவத்தில். யாருக்காவது வந்திருக்கலாம், அவங்க பயன்படுத்தலாம், அதை நான் தப்புன்னு சொல்ல முடியாது. எனக்கு அது ஒத்து வரல, ஆகையினால் நான் அதை பயன்படுத்தலை. ஆகையினால் என்னுடைய மானசீக குருவாக இருந்தாலும் கூட நான் அவருடைய ஐநாம்சத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். புரியுதா? அப்புறம் ஐநாம்சம் பலவாறு இருந்தாலும் உண்மை ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். நல்ல கேள்வி. ஆமாம், ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது சாமி. எந்த ஐநாம்சம் சரியான ஐநாம்சம்னு கண்டுபிடிக்கிறதுல தான் பெரிய சிக்கல் இருக்குது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஐநாம்சம் தான் சரியான ஐநாம்சங்கிறதுக்கு பல விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. என்கிட்டயே 2-3 பேர் கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி ஐநாம்சம் தான் கரெக்டுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். சிஜி ராஜனுடைய ஐநாம்சம் தான் கரெக்டுன்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்கார். சபரி பஞ்சாங்க கணிப்பாளர் என்னுடைய நல்ல நண்பர் MS சதாசிவம் அவர்கள் சிஜி ராஜன் ஐநாம்சம் எப்படி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்கமே கொடுத்தாரு என்கிட்ட. அந்த அளவுக்கு விளக்கம் வேறு யாராலையும் கொடுக்க முடியாது அவரை தவிர. அவர் சரியான கணித நிபுணர். அவர் சாதாரணமான ஆள் இல்லை. MS சதாசிவம் சபரி பஞ்சாங்க கணிப்பாளர் சாதாரண ஆள் இல்லை, ஒரு நல்ல பெரிய கணித நிபுணர். இல்லைடா நீங்களே பாராட்டுறீங்களா? உண்மையை பாராட்டுறேன். உண்மை எங்கே இருந்தாலும் அதை பாராட்டணும். அதுதான் சரியான பெருந்தன்மை. பொறாமப்படக்கூடாது. அவர் என்ன பெரிய ஆளா அப்படி என்ன பொறாமப்படக்கூடாது. நம்மளை விட திறமையான ஆள் இருந்தாக்கா பாராட்டணும். நம்மளை விட நம்ம சிசி பிள்ளைங்க திறமையாக போயிட்டாங்கன்னா அவங்கள பாராட்டணும். அதுதான் நல்ல சம்பிரதாயம். அவரும் சிஜி ராஜனுடைய ஐநாம்சம் எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். நான் அதை படிச்சிருக்கேன். இருப்பினும் நான் தொடர்ந்து முதல்ல வாசனை பயன்படுத்தினேன். அப்புறம் ஐநாம்சத்தை ஆனந்த போதினி, முதல்ல ஆரம்பத்தில் ஆனந்த போதினி, அப்புறம் வாசன் மாறின பின்னால் வாசன், அதுக்கப்புறம் இது
லகரி அயன அம்சத்தை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஏன் பயன்படுத்துகிறேன்னா எனக்கு அது ஒத்து வந்தது, அதனால் பயன்படுத்தினேன், அவ்வளோதான். மற்றபடி அதில் ஆய்வெல்லாம் நான் செய்யலை. செய்கிறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை, செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படலை. இப்போ உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி எனக்கு அப்போது இந்த மாதிரியான கேள்வி கேட்குறதுக்கு யாரும் என்கிட்ட இல்லை. அதனால் நான் எனக்கு தோணுனதை லகரிஸ் அயன அம்சத்தை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஆனால் எது சரியான அயனாம்சம்? ஏதோ ஒரு அயனாம்சம் கரெக்டாக இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். அவங்கவுங்களும் அவங்கவுங்க அயனாம்சத்தை சரின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன தான் கண்டுபிடிச்சி சொன்னாலும் அவங்க ஒத்துக்க போகிறாங்களா? இல்லை. ஆகையினால் இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சி செய்கிறத விட உங்களுக்கு எது ஏற்புடையதாக வருகின்றதோ அந்த அயனாம்சத்தை வழிமுறைக்கு கொண்டு வந்து அதை பயன்படுத்திக்கும். இதுக்கு பதில் நான் இதை தான் கொடுக்க முடியும். நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி நல்ல கேள்வி தான், அருமையான கேள்வி தான், தேவையான கேள்வி தான். ஆகையினால தான் இவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அடுத்தவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்களான்னு சொல்ல முடியாது. அயனாம்சத்தை பல அயனாம்சம் இருக்குது. ஆனால் அவங்கவுங்களும் எங்களுக்கு தான் வசதி, எங்களுக்கு தான் வசதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால் உங்களுக்கு எது கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். நீங்கள் அயனாம்சம் வரைக்கும் வந்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம், ஜோதிடத்தில் தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் நடைமுறைக்கு எந்த அயனாம்சம் ஒத்து வருதோ அதை தொடர்ந்து பயன்படுத்துங்க. அது மாதிரி பயன்படுத்திட்டு வாங்க. இப்போ தான் எல்லாம் சாஃப்ட்வேர் வந்துடுச்சு, நம்ம கணக்கு போடுறதுக்கு வேலையே இல்லை, எல்லாம் சாஃப்ட்வேரே கொடுத்துருது, சுலபமாக போயிடுச்சு. ஒரு நல்ல சாஃப்ட்வேர் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் அயனாம்சம் ஆப்ஷனெல்லாம் கொடுத்துருப்பாங்க சில இதில், இல்லைன்னா சிலர் லகரிஸ் அயனாம்சம் மட்டும் கொடுத்துருப்பாங்க, சிலர் வேறு அயனாம்சம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம சபரி சதாசிவம் அவர்கள் சிஜி ராஜனுடைய அயனாம்சத்தை தான் கொடுத்துருக்காரு. என்று இன்னொரு நல்ல நண்பர் நரநாராயணன் அவருடைய சாஃப்ட்வேரில் லகரிஸ் அயனாம்சத்தை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காரு. இன்னொரு நண்பர் திண்டுக்கல் ஐயம்பாளையம் அருள்வேல் அவர்கள் அவரும் லகரிஸ் அயனாம்சத்தை தான் பயன்படுத்துகிறாரு. இப்படி நீங்கள் கண்டுபிடிங்க. அதை மிஸ்டர் யார் கோமகன், யாழ்ப்பாணம், சிலோன்லேருந்து நல்லா கேட்டிருக்கீங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து. ஆகையினால் இதை நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரு சரியான அயனாம்சத்தை கண்டுபிடிங்க. ஆனால் நான் சொல்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறது லகரிஸ் அயனாம்சம், அவ்வளோதான். இது ஏன் எடுத்துக்கிட்டேன், எதுக்கு எடுத்துக்கிட்டேன், இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லப்போனால் அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. அதனால் நீங்கள் லகரிஸ் கரெக்டாக இருக்கா, இது இன்னும் அடுத்த அம்சம் கரெக்டாக இருக்கா போட்டு செக்கப் பண்ணி பார்த்து பலன்களை எடுத்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரியாகட்டும். வாழ்க வளம்.